இந்த மாதிரி திக்கி பேசுறவங்களுக்கு வாயில கூழாங்கல் வைக்கிறதுனாலயோ இல்ல உள்நாக்குல தேன் தடவுறதுனாலயோ அவங்க திக்கி பேசுறது நின்றுடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது டோட்டலி ராங். யூஸ்வலி திக்கி பேசுறவங்களுக்கு ஆஸ் அ ஸ்பீச் தெரபிஸ்டா நாங்க ஒரு சில பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் வைப்போம். அந்த பேராமீட்டர்ஸ்ல எல்லாம் அவங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு சிவியரிட்டி இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். அண்ட் இப்போ திக்கி பேசுறவங்களுக்கு ஆன்லைன்ல ஸ்பீச் தெரப்பி ஸ்டட்டரிங்காக சொல்லி கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்காது. ஏன்னா இப்போ குழந்தைங்களா இருந்தா அவங்களுடைய பேரண்ட் சப்போர்ட் கான்ஸ்டன்டா வேணும். பெரியவங்களா இருந்தாலும் கான்ஸ்டன்டா ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இஃப் அட் ஆல் இந்த இது நீங்க கண்டுக்காம விட்டீங்க அப்படின்னாக்கா ஸோ இது உங்களுக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணும் திக்கி பேசுறவங்களுக்கு அப்படின்னா அவங்களோட அகாடமிக் ஸ்கில்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் இதை அஃபெக்ட் பண்ணும். அதே சமயம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டாகும். அது மாதிரி நல்லா பேசுறதும் இருக்காது அவங்களுக்கு. இது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பூஸ்ட் பண்றதுக்காக எப்படி ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அவங்க ஸ்டட்டரிங் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, அதோட சிவியாரிட்டி லெவல் எப்படி இருக்கு, எப்படி அதை நம்ம கோ த்ரூ பண்ணலாம், அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி எல்லாம் கொடுத்தாக்கா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் நீங்க பாக்குறது ரொம்பவே தேவை. ஸோ இதை பத்தி ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்பியர் ஸ்பீச் இன்ஜினியரிங்கை கான்டாக்ட் பண்ணுங்க.